சார், கேர்ள் பேபிக்கு ஏதாவது சர்ஜரிஸ் பண்ணா, ஃப்யூச்சர்ல அவங்களோட ஃபெர்டிலிட்டியோ, இல்லோட அவங்களோட குரோத்துக்கோ ஏதாவது அஃபெக்ட் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? இந்த மாரி மித்து நெறைய பேருக்கு இருக்கு. ஏதாவது பெண் குழந்தைங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு. அதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒண்ணும் இல்ல. பட் ஆனா சில நேரங்கள்ல சில கண்டிஷன்ஸ் பெண் குழந்தைகள ரொம்ப முக்கியம். அதாவது நம்மளுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கருப்பை முட்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குழந்தைக்கு வரலாம். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம நெறைய பார்க்கறது, கருப்பை முட்டை நல்லா வீங்கி போய், அந்த கருப்பை முட்டை சுத்தி டவரின் டார்ஷன்னு சொல்லுவாங்க. கருப்பை முட்டை அழுகி போற ஸ்டேஜ்ல நம்மளுக்கு நெறைய குழந்தைகள் வருது. ஸோ அதனால ஒரு பெண் குழந்தைக்கு அடி வயித்துல அளவில்லாத வலி இருந்துச்சுன்னா, உடனடியாக ஒரு பீடியாட்ரிஷியனை பார்க்கறது அவசியம். ஏன்னா, ஒருவேளை கருப்பை முட்டை சுத்தி இருந்துச்சுன்னா, அது நம்மளுக்கு சீக்கிரமா லேப்ரோஸ்கோபி மூலமா நார்மல் ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டோம்னா, அந்த கருப்பை முட்டையை காப்பாத்திடலாம். அதே சமயங்கள்ல கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ், கருப்பை முட்டை சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸும் குழந்தைகளுக்கு நெறைய வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா, இந்த கட்டிகள மட்டும் எடுத்துட்டாலோ, இல்ல அந்த பக்கம் இருக்க கருப்பை முட்டைய எடுத்துட்டாலே போதும், குழந்தைக்கு லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபெர்டிலிட்டி கேன் பி பிரிசர்வ்ட் இன் ஆல் ஆஃப் தீஸ் கிட்ஸ்.